திமுக அரசுக்கு பாஜக கவுன்சிலர் புகழாரம் சூட்டியிருக்கிறார். விவரங்களோடு செய்தியாளர் ஹரிஹரன் இருக்கிறார். ஹரிஹரன், என்ன புகழ்ந்து பேசியிருக்கிறார்? சென்னை மாநகராட்சியில் ஒவ்வொரு மாதமும் மாதாந்திர மாமன்ற கூட்டம் நடைபெறும். இந்த கூட்டத்தில் அந்தந்த மாதத்தில் மாநகராட்சி தரப்பில் மேற்கொள்ள வேண்டிய பல்வேறு பணிகள் குறித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு புதிய பணிகளுக்கான பல்வேறு அனுமதிகளும் அறிவிப்புகள் வழங்கப்படும். அந்த வகையில் சென்னை மாநகராட்சி மாமன்ற கூட்டம் இன்று சென்னை ரிப்பன் மாளிகையில் சென்னை மேயர் பிரியா தலைமையில் நடைபெற்று வருகின்றது. இந்த மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் பாஜக கவுன்சிலர் உமா ஆனந்த் பேசுகையில அடுத்த மாத இறுதியில மாமன்ற உறுப்பினராக பதவியேற்று 4 ஆண்டுகள் முடிய உள்ளது. இதனிடையே பேச இருக்கக்கூடிய நான் 4 ஆண்டுகள்ல எனது பகுதி மக்களுக்கு நான் கொடுத்த வாக்குறுதிகள்ல 80% நிறைவேற்றினோம் என்றும் அதற்கு திமுக அரசு ஒத்துழைப்பு கொடுத்ததற்கும் அவர் கேட்ட கோரிக்கைகளை நிறைவேற்றி கொடுத்ததற்கும் நன்றி தெரிவித்திருந்தார். இந்த மாமன்ற கூட்டத்தில் பதிவு செய்து அவருக்கு மகிழ்ச்சியாகவும், அதே நேரத்தில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் அமைச்சர் கே நேரு, மா சுப்பிரமணியம் ஆகியோருக்கும் நன்றி தெரிவித்தார். குறிப்பாக அவர் குறிப்பிடுகையில், நான் பாஜகவை சேர்ந்த கவுன்சிலர் என்பதால் எனக்கு எதுவும் செய்யவிடக்கூடாது என்ற எண்ணத்தில் இல்லாமல் அவர் கேட்ட அனைத்து கோரிக்கைகளுமே இந்த அரசு நிறைவேற்றி தந்திருக்கின்றது. தனது பகுதியில் அளித்த வாக்குறுதியில 80% வாக்குறுதியில நிறைவேற்றியதற்கு இந்த அரசு காரணம் என்றும் 20% வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட இன்னும் சில கோரிக்கைகள் முறைப்படுத்த வேண்டும், அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றி தர வேண்டும் என திமுக அரசுக்கு பாஜக கவுன்சிலர் புகழாரம் தெரிவித்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.